ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். சிக்கனுக்கு நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நான் இது வந்து கடை மசாலா தான். தக்காளி போடும்போது இஞ்சி பூண்டும் போட்டுருங்க, அதுலேயும் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் கடை மசாலா தான், என்கிட்ட வீட்டு மசாலா இல்லை. கடை மசாலா போட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு அந்த மசாலா போட்டு சிக்கனை நல்லா வேகணும். அப்படின்னா தான் அந்த மசாலா இந்த சிக்கனு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டு வரும். இஞ்சி பூண்டு போடும்போது நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு வரும். அப்புறம் தேங்காய் ஊற்றி வெந்ததுக்கப்புறம் குழம்பு ஃபினிஷ். இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். பாருங்கள், ஓரளவு இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. கடை மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கொடுக்குது. இட்லி தான் செஞ்சுருக்கிறேன். இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். சண்டே நாளே காலையில் இட்லி சிக்கன் குழம்பு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் செஞ்சாச்சு. மாவும் கடை மாவு தான். நான் வந்து இப்போ ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். வீட்டில் மாவு அரைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால்